டேய் காச்சி டேய் காச்சி டேய் ஏந்துடா டேய் காசு தெரியாடா காசு அத்தாச்சுடா ஓகே செஞ்சுட்டேன் மச்சி வா டேய் முட்டை பாப்பா எப்படி தூங்குறான் பாரு மச்சி பொறுப்பே இல்லாம என்னடா தூயவா பாக்குற எழுப்புடா டைம் இல்ல டேய் ஏந்துடா போறாங்க மச்சி காசு அத்தாச்சுடா வாடா தூக்கி செஞ்சுட்டேன் மச்சி காசு நான் வா எஸ் மச்சி 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 இந்த சேர் நம்ம எடுத்துன்னு போயிடலாமா தம்பி என்னது இது? மச்சி காசு செல்லாதுடா. சேட் நம்மள ஏமாத்திட்டான்டா. பழைய 500 அடங்க திரும்பவும் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் மச்சான். எப்படி? அங்க இன்னொரு பஸ்ல காசு இருந்தது பார்த்த மச்சான். அதை முதல்ல எடுக்கிறதுக்கு என்னடா அவ்வளோ காசு நமக்கு எதுக்கு மச்சான்? ஏன்டா மச்சி பயமாகுதுடா. ஒரு தடவை போனோம் தப்பிச்சிட்டோம், ரெண்டாவது தடவை கண்டிப்பாக மாட்டிப்போண்டா. வெட்லி காட்டில் வந்து மச்சி. எப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி தப்புன்னு சொல்கிறீங்களோ அப்போ அதுதான் மச்சான் கரெக்டு. நம்ம அப்போ அதை உறுதியாக பண்ணியே ஆகணும். அங்கே இருக்க அவனுக்கு மோச்சம் வாங்க. இல்லண்ணா இவர்தானே எங்க அப்பா. இது உங்க அப்பாவே கிடையாதுப்பா. இல்லடா இவர்தானே எங்க அப்பா, பாட்டி சொன்னாங்க. நீ இரு இங்க பாருப்பா, இது உங்க அப்பாவாவே கூட இருக்கட்டும். இதெல்லாம் உள்ள விட்டேன்னு வச்சுக்கா என்ன சீட்டை கீச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. வேணா டீச்சராண்ட போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி வாங்கினு வா, அப்பால உள்ள அனுப்புறேன். நீ இங்கே இரு, நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன். அவங்க தான் உன்னை மெயினாக பார்க்கணும். அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம். நீ அந்த கண்ணாடி போட்டுக்கோ ப்ளீஸ். மச்சான் 8க்கு அப்புறம் வரும், ஆனா 10க்கு முன்னாடி வரும். அது என்னடா அது? 9. ஏன்பா இவங்க எல்லாரும் 9ன்னு சொல்றாங்க? சும்மா மச்சான் நேத்து நைட்டு சாப்பிடும்போது எங்க அப்பா மிளகா கச்சான் மச்சி. அப்புறம் என்னாச்சுன்னு கேள சொல்ல. நைட் எல்லாம் உஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தா மச்சி. போட்டுக்க பா இவங்க எல்லாரும் உசுன்னு சொல்லுவாங்களாப்பா? டேய் சும்மாறா. யோ சின்ன பசங்க இருக்க இடத்துல நின்று இருந்தா இப்படி தான் பேசுவாங்க. முதல்ல போக சொல்லியாத. சார் நான் சொன்னா போக மாட்டேங்குது சார். பையனோட அப்பான்னு சொல்லி நிக்குது சார். தாமா நீ போக போறியா இல்லையா இங்க இருந்து? சார் என் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். போறியா இல்லையான்ற? இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு தான். நான் உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு தான், எனக்கு அவர் புருஷன் மாதிரி. இப்போதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது. பா சாந்தி முகூர்த்தம்னா என்னப்பா? டேய் போடா. இதுக்கு சாந்தி முகூர்த்தம். ஏன்டா பெரிய மனுஷங்களா நல்ல பாட்டை ஏன்டா கெடுக்குறீங்க? அது நிஜமாவே உன் புள்ளதானாமா? ஆமாயா. இப்படி தானோ எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டுக்கினே இருப்ப. அந்த மாதிரி வளர்ந்தா அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படின்னா பண்ணிட்டேன். நகை வெட்டிக்கிறது இல்லையா, முடி வெட்டிக்கிறது இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பு மாற்றிக்கிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனால் உன்னை வெளியே போக சொல்லிட்டாங்க பத்தியா? அதான் நியாயம் வேற, நடைமுறை வேற. காலைல பாம்பேக்கு ஒரு டிக்கெட். ரிட்டர்ன் மேடம். ரிட்டர்ன் இல்லை. இங்கே தானே இருந்தாரு, காணும். டேய் என்னடா? டேய் டெஸ்ட் போய் சொல்றான். அவனுக்கு அப்பாலாம் இல்லை, வா போலாம். டேய் சொன்னில உங்க அப்பாக்கல்லே வர பாரு, அவர் தானே எங்க அப்பா. டேய் என்னடா சொல்ற? அதுவும் உங்க அப்பா? ஆமாடா. என்னடா
தானடா உங்க அப்பா புடவை கட்டியிருக்காரு. அதானே அவரோட ஸ்டைலு. ஏன்டா அவர் பார்த்து சிரிச்சிருக்கீங்க? நான் என்னைக்காச்சும் உங்க அப்பா பார்த்து சிரிச்சிருக்கானா? எங்க அப்பா அப்பா மாதிரி இருக்காரா, உங்க அப்பா அம்மா மாதிரி இருக்காரா? ஏன்டா அப்பா அம்மா மாதிரி இருக்கக்கூடாதா? டேய் வெயிட் பண்ணுங்கடா. எங்க அப்பா உங்களை பார்க்க தானே வந்தாரு. டேய் நம்ம டியூஷன் மிஸ் சொன்ன கரெக்டா? இவன் நிஜமாவே டெஸ்ட் பேபி தான். ஏய் அத மட்டும் சொல்லாத. அப்படிதானே சொல்லுவா? டெஸ்ட் பேபி டெஸ்ட் பேபி டெஸ்ட் பேபி டெஸ்ட் பேபி கால் பிடிச்சு கறறா. உடாதடா கால் பிடிச்சு கறறா. காது கறறா. டேய் இந்த பக்கம் வாடா. இந்த பக்கம் வாடா. தள்ளுடா காது கறறா. ஏய் சும்மா இரு. ராஸ்குட்டி சல்பட ராஸ்குட்டி. Hey children, boys, nonsense. What is? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? சார் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் சார். அது போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது சார். ஏய் கிளம்பு. செல்லம் பார்க்கணும். இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் சொல்லி Go. போயிடுறேன் சார். இல்ல நான் இனிமே இங்க வர மாட்டேன் சார். ஆனா சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சார், கொஞ்சம் கேளுங்க சார். Go. ஒரு நிமிஷம் சார். Go. ஒரு நிமிஷம் சார். Go. Go now. Go. Go. Get out now. Go. Oh. Sense. ராஸ்குட்டி, அப்பாவுக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கு. நான் ஒரு பீடா போட்டுக்கிறேன்னு. ஒரு நவரத்ன கீமா. நீ இதெல்லாம் பழக்கம் பண்ணிக்கூடாதுன்னு அம்மாவும் பாட்டியும் சொல்றது கேட்டு அப்படியே நடக்கணும். இந்த பீடா போடுறது, வளர்ந்து பெரியவனானதும் சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு. சரி அதை சொல்லிட்டுல நீ வேலை பாரு. இதுக்கெல்லாம் போய் மண்டையில் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். இந்த உலகம் நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறதோ அப்படியே இருந்துடணும். நம்மளா யோசிச்சு வித்தியாசமான இருந்துடக்கூடாதுன்னு. வித்தியாசமானவங்களை பார்த்தா இந்த உலகத்துக்கு தாமேலேயே சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகமே நம்ம மேல பயமா மாறிடும். ராஸ்குட்டி, ராஸ்குட்டி, அண்ணா என் குழந்தை தான் பார்த்தீங்கன்னு. ராஸ்குட்டி, சர்பத்து சட்டுப்பட்டு குழந்தை பார்த்து. ராஸ்குட்டி, அண்ணா பீட உங்க பக்கத்தில் குழந்தை, என் குழந்தைய பார்த்தீங்களா? போய் தேடுமா, நின்னுக்கிறேங்க. ராஸ்குட்டி, 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 ராஸ்குட்டி. அண்ணே குழந்தைய பார்த்தீங்களா? குட்டி குழந்தை. வாவ், நான் உன்னை குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? கேட்டு போய் தப்புலடா கொண்டு தலையா. ஏய் அப்பா வந்த பொண்ணு, அம்மா வந்த பொண்ணு நடுவில் இருக்குல்ல, என்னத்த தெரியும்.
நாளைக்கு மச்சி. எத்தனை ஆயா உஷார் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை வெளியில் விட்டுருங்க, யாராவது மீச்சிட போகிறாங்க. வா 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 வா. நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போயிட்ட. இருக்கேன் என் குழந்தைக்கான கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அட என்ன பண்ணி சார் அதிகாரி மேல ஏதோ பாசத்துல வந்திருக்கேன்னு நினைச்சா நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டியம்மா. என் குழந்தை சார் இன்னைக்கு கூட ஸ்டேஷன்ல கல் கூட பாத்தீங்க சார். குட்டி போய் சார் காணப்பட்டு சார் ப்ளீஸ் சார் நீங்க ஹெல்ப் பண்ணி நம்பிட்டு வந்திருக்கு சார். சார் ப்ளீஸ் சார். பண்ணுவோம்மா பண்ணுவோம்மா. நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, உடனே கண்டுபிடிச்சிடலாம். சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். பக்கத்துல சார் காண போனா ஒரு 4 பேர் வந்தா கண்டுபிடிச்சா சார். நாளை தொட்டு பேசுற எங்களுக்கெல்லாம் ப்ரொசீஜர்ல கோவப்பட்டல எங்க ஒரே டென்ஷன். காலையில உங்க தனியா பேசணும் போறோம், எங்க சரியாவே பேச முடியலம்மா. ஆனா இப்ப என்ன நல்லா பேச முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசுற சார் ஏற்கனவே அவ்வளோ பண்ண ப்ரொசீஜர் பார்த்தா சார் பண்ண சொல்லி கட்டுறேன். சொல்லி கட்டுறேன் இப்படித்தான் பத்திரிக்காரங்க மேலதிகாரிங்க சொல்லி கட்டுறேன். நீ குழந்தைய தொலைச்சிட்டு நான் தேடி கொடுமா. இதை வச்சுதான் காலைல என்ன ஏமாத்தியா? என்னைய பயங்கரமா பண்ணிடுவான் பார்த்தா சாப விட்டுட்டு போறான் சாமியார் மாதிரி. என் பொண்டாட்டி பெரிய பத்தினிய அவ சாவ விட்டு ஒன்றும் பழிக்கல, இவ சாவதான். டீ வேணுமையா? டீ சொல்லியா? டீ சொல்லியா? சார் அந்த தேங்காய் பிஸ்கட்டு சார். போலீஸ்னா காதல பூ வச்சுட்டு எம்எல்ஏ எம்பி வந்தா குனிஞ்சு வணக்கையா சொல்ல நினைச்சியா? உரிச்சிட்டு வர ஸ்கூல். சார் சார் நானே சொல்லிடுறேன். சார் நானும் அவனும் காலேஜில் ஒன்றா படித்தோம். நாங்கள் முன்னாடியே லவ் பண்ணோம் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சார் மீட் பண்ணோம். எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரில. நாங்கள் மேட்ரு பண்ணிட்டோம்.
அதில் அவன் செத்து போயிட்டான். இந்த சினிமாவில் நல்லங்களா சொல்லுவாருங்களா அந்த மாதிரி கல்யாண சாவு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன உனக்கு சாமி முத்தத்தில் சாமி மயில் வாங்கணும் 100 ஆயிடுச்சு உனக்கு. அதனையா நேற்று லிட்டில் பாய்ஸ் குரூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்த செம செல்வி அது நடந்துருச்சு சொல்லிட்டு அதெல்லாம் ஏய் சாமி அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ ஓப்பனாக பேசும் பொழுது நானும் கொஞ்சம் ஓப்பனாக பேசலான் இருக்கேன். சாமி உங்கள் ஏரியா தான் கேஸு. உங்களுக்கு ப்ரமோஷனா இல்லை எனக்கு பம்பர் கொடுக்கலன்னு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ நானே லைனுக்கு வரேன். மயிர் இப்போ தாம்மா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தானுங்க. திருப்பி ஒன்றே கொடுக்க மாட்டானுங்க கஞ்ச பயலுங்க. உங்கள் 2 பேரையும் மாட்டி விட்டு அதுக்கு பெருசாக ஒரு பித்தளை மெடலை வாங்கி நெஞ்சில் குத்திக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ அல்பம் இல்லைம்மா. இப்போ உங்களை வச்சு நான் எடுத்த வீடியோவையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போகலேன்னு வச்சுப்போம். உங்களை காப்பாற்றுன்னு இந்த மேலதிகாரிக்காக வேண்டி என்ன செய்வீங்க? சார் என்கிட்ட பேங்க்கில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது சார். ஐயோ இது என்ன பிக் பாக்கெட் கேஸா போயா? சார் இல்லை சார், நகை அப்படி எல்லாம் கொஞ்சம் சேர்த்து 3 லட்சம்னா ஒரு 8 லட்சம் ரூபாயை தந்துடுவோம் சார். ஐயோ பணம் என்னையா பணம்? அச்சடிச்ச காகிதம்யா, வரும் போகும் கழுத தின்னும். ஏங்கன்னு அதெல்லாம் ஒரு விஷயமாடா? அரசு அதிகாரி மனசு சந்தோஷப்படுற மாதிரி என்ன செய்வீங்க? சத்தியமா அது மட்டும் பண்ண மாட்டேன் சார். கற்பூரம் அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு. இதான் வேணும் எனக்கு. என்ன தப்பா போச்சு இங்க இப்போ? இந்த ஆளை கட்டிக்கிட்டு அந்த ஆளோட சம்பவத்தை செய்துட்ட. இப்ப என் கூட இருந்தா மட்டும் என்ன கஷ்டம்? ஒரு மேலதிகாரி பர்லின்னா கசக்குதா? தம்பி பேசி புரிய வையா போயா. ப்ளீஸ் சத்தியமா என்னால் அது மட்டும் பண்ண முடியாது. சத்தியமா பண்ண முடியாது. யாரோ பார்த்துட்டாங்க, போலீஸில் போட்டு கொடுத்துடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வேற. அந்த போலீஸ்காரனே வந்தான். பாரு, நானும் அவனை முதல்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் டிஸ்டர்ப்டாக இருந்தா எனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. அவன் என்ன குழந்தைய மிட்டாய் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். எப்படியாச்சு அதுக்கு எல்லாரும் கூடயும் பண்றதுக்கு நான் ஒன்றும் ஆயிட்டும் இல்லை. இல்லை எனக்கு புரியுது. எதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சு அதே காரியத்தை நீ எப்ப பண்ண சொல்றல? உனக்கு வேணும்னு நான் பத்தினி இருக்கணும். நீ சொன்னா நான் சோலாயிடணுமா? சார் ஒரு நிமிஷம் சார், நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம 3 பேருக்குள்ள என்னையா ரகசியம்? நீ கொலை பண்ணியிருக்க, நீ அதுக்கு கூடவே இருந்திருக்க. இப்போ நான் இங்கே வந்ததில் என்ன மோசம் போயிடுச்சுன்னா? எதுவாக இருந்தாலும் என் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேயா. யோசிச்சு பாரு, இவராவது நமக்கு ஒரு டீல் கொடுக்குறாரு, வேற யார்கிட்டையாவது மாட்டியிருந்தா இவ்வளோ சான்ஸ் கூட இருந்திருக்காது வேம்பு. பலே பாயிண்ட பிடிச்சிட்டே நீ. ரொம்ப தூரம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், திடீர்னு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறது இல்லையா? அப்படின்னு நினச்சிக்க முடியுமா வேம்பு?
இல்லை சார், அதான் அங்கே இருக்க சொன்னேன். இவர் கேட்குறது காசோ பணமோ இல்லை, என்னால் முடிகிற எதுவாக இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன் வேணும். உனக்கு என்னை பற்றி சரியா தெரியல. அவசரப்பட்டு வாய விட்டுறத. இதுக்கு தானே சரண்டர் ஆகிறேன் சார். நான் ஜெயில் போயிடுறேன். நீ ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே இந்த மாதிரி நடக்காது. அங்கே ஜெயிலரு வார்டனு அக்யூஸ்டுங்கன்னு தினம் ஒரு டைப் தான். எனக்கே பயமா இருக்குண்ணா, பாத்துக்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணா நான் ஒரு செல்ல முயல், பாச மலர். உன்னை ராணி மாதிரி வச்சுப்பமா. நீயே முடிவு பண்ணிக்கோ. அந்த ஆண்டனியா, இந்த பாஷா, அந்த முரட்டு பயலா, இந்த செல்ல முயலா. இங்க பாருமா, இது வெறும் கொலை கேஸு தானே. உள்ள போயிட்டு ஒரு 7 வருஷத்துல வெளியே வந்துடலாம். இப்படியெல்லாம் நினைக்காதம்மா. ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காம போய் 20 வருஷம் உள்ளே இருந்தவங்களாம் இருக்கான் நம்ம ஊரில். சிஸ்டம் சரியில்லைம்மா. இப்போ உன் கதையை பேப்பரில் போட்டு உன் பேரை நாரடிச்சு டாக் ஷோன்னு டிவியில் பேசி உன் வீட்லேயும் அவன் வீட்லேயும் ஒரு 2 பிறவை தூக்கில் தூக்குற மாதிரி செய்ய முடியுமா? கேவலமாக இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரொம்ப கேவலமாக இருங்க நம்ம பெர்லின். வேம்பு, சூப்பர் கண்டுபிடி செல்லக்குட்டி. முதல்ல மிஸ்ஸப்பட்ட போய் அங்கே டயர் இருக்கிற அண்ணாச்சி கிட்ட சொல்லி இவன் பாடியே இருக்கிறோம். அப்புறம் நல்ல வீடாக பார்த்து ஒன்று செட்டில் பண்ணுறோம். அண்ணே, நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். வாங்க வாங்க, இனி எல்லாம் நல்ல நேரம் தான். கமான் எவ்வளோ ஒத்தாசை பண்ணுறாங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்களாம் பாரு. நன்றி கெட்ட உள்ள வேண்டாம் பெர்லின். ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. வாங்க வண்டி எடுங்க, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க.